கண்ணியத்துக்குரியவர்களே, அதனால்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் உட்கார்ந்திருக்கும் பொழுது அவருடைய தோள் புஜத்தை பிடித்து உலுக்கினார்கள். இப்னு உமர், கவனத்தை கொடு. ரசூலுல்லாஹ் எமக்கும் சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீபுன் அவ் ஆபிரு சபீல். இந்த துன்யாவிலே வாழ் இப்னு உமரே, ஒரு வழிப்போக்கன் எப்படி வாழ்வாடோ, ஒரு பாதை அறியாதவன் எப்படி வாழ்வாடோ அப்படி. இந்த ஹதீஸை நம்ம எப்படி புரிஞ்சிருக்கோம்? காசு பணம் சேர்க்காம, எதையும் சம்பாதிக்காம, வாழ்க்கையில ஒரு நோக்கம் இல்லாம, இபாதத்தே நோக்கம்னு பள்ளிவாசல்லே உட்கார்ந்து வாழணும்னா புரிஞ்சு வச்சிருக்கோம். இதுவா இந்த ஹதீஸுடைய நோக்கம்? இந்த ஹதீஸ் யாருக்கு சொல்லப்பட்டதோ அந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா எப்படி புரிந்தார்கள் தெரியுமா இந்த ஹதீஸை? ஒரு வழிப்போக்கன், ஒரு பாதை அறியாதவன் வாழ்வதை போன்று வாழ் என்றால் சொன்னார்கள் அவர்களுடைய மாணவர்களுக்கு, இதா அம்சைத ஃபலா தன்ததிரி ஸபாஹ், மாலை வந்தால் காலையை எதிர்பார்க்காதே. வ இதா அஸ்பஹ்த ஃபலா தன்ததிரில் மஸா, காலை வந்தால் மாலையை எதிர்பார்க்காதே. வ குத் மின் ஸஹ்ஹதிக லிமரதிக், உன் நோய்க்கு முன்னால் சுகத்தை தேடிக்கொள். வ மின் ஹயாதிக லிமௌதிக், உன்னுடைய மரணத்திற்கு முன்னால் உன் வாழ்வை தேடிக்கொள். இது வாழ்வதற்குள்ள உலகம் தான். ஆம், மறுமை என்பது இந்த உலகம் இல்லாமல் கிடையாது. உண்மையா இல்லையா? இந்த உலகம் இல்லாமல் மறுமை கிடையாது. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நன்மைகளை சேகரிக்காமல், அல்லாஹ்வுடைய அருளை சேகரிக்காமல் எங்கே செல்ல முடியாது? மறுமையில் வெற்றி பெற முடியாது. இந்த உலகத்தை வாழ். நீ அப்படி நோயை தடுத்துக்கொள், நேரத்தை கணக்கிடு. எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை இஸ்லாம் எமக்கு போதிக்கிறது பாருங்கள். எப்படிப்பட்ட உணர்ச்சியை இந்த வாழ்வுடைய முன்னேற்றத்திற்காக அல்லாஹ்வுடைய ரசூல் எமக்கு கொடுக்கிறார்கள் பாருங்கள். போராடு உலகத்தில். இதான் அர்த்தம் இந்த ஹதீஸுக்கு. போராடு. மாலை வருவதற்கு முன்னால் காலையில் எதையெல்லாம் சேகரிக்க முடியுமோ அதையெல்லாம் சேகரித்துக் கொள். காலை வருவதற்கு முன்னால் மாலையில் எதையெல்லாம் தேட முடியுமோ தேடிக்கொள். அது மறுமையின் பலனுக்காக அமைந்தால் அல்லாஹ் உனக்கு வெற்றியை தருவான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, மறுமைக்காக திட்டமிடுவது என்பது நம்முடைய வரவு செலவு கணக்க நியமிக்கிற மாதிரி அடுத்த மாசம் அதை செய்வோம், அடுத்த மாசம் அதை செய்வோம், அடுத்த ரமலான் வரட்டும், அடுத்த ரமலான் வரட்டும் தள்ளி போடுறதுக்கு இல்ல. மறுமைக்காக திட்டமிடுதல், இந்த நிமிடத்தில் திட்டமிடுதல். என்ன செய்ய போற இந்த நிமிடத்தில்? ஏன்? எந்த அமலை செய்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, எந்த அமலோடு மரணிக்கிறோம் என்பதுதான் முக்கியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ இன்னமல் அமாலு பில் ஹவாதீம், அமல்கள் முடிவை கொண்டுதான் முடிவு செய்யப்படுகிறது. உன் முடிவு எப்படியோ அப்படித்தான் மறுமையின் தீர்ப்பு அமையும். வாழ்க்கையில் எதை செய்தும் ஆளலாம், ஆனால் மரண தருவாய் ஒருவனுக்கு எதன் மீது அமைகிறதோ அதுதான் அவனை முடிவெடுக்கும். அவன் சொர்க்கவாதியா நரகவாதியா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் நாம் எல்லாம் அறிந்ததுதான். ஒரு மனிதன் சொர்க்கத்துடைய அமல்களை செய்து கொண்டே இருப்பான். ஒரு முழம் அந்த அமலை செய்தால் சொர்க்கம் செல்லுவான். அந்த நேரத்தில் அவனுடைய கிதாப் முந்துகிறது. நரகத்துடைய அமலை செய்வான், நரகம் நுழைவான். நரகத்துடைய அமல்களை செய்து கொண்டே இருப்பான். அவனுக்கும் நரகத்தை அடைவதற்கும் இடையே ஒரு முழம். அதை செய்தால் நரகம். அந்த நேரத்தில் அவனுடைய கிதாப் முந்தும், சொர்க்கத்துடைய அமலை செய்வான், சொர்க்கம் நுழைவான். யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? நான் தொழுகையாளி, என் மரண நேரத்தில் நான் தொழுகையாளியாக இருப்பேனா? கொஞ்ச நேரமாகட்டும் தூங்கி இருப்பேன். அல்லாஹு அக்பர். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்கள், எந்த நிலையில் நாம் மரணிக்கப் போகிறோம் அதை நாம் முடிவெடுக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ யுவஃபிகுஹு லிஅமலின் சாலிஹின் கப்லல் மௌத். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரணத்திற்கு முன்னதாக நல்ல அமலை செய்யக்கூடிய தௌஃபீக்கை அவருக்கு கொடுப்பார். சுஜூதில் மரணித்தவர்களை பார்த்திருக்கலாம், தொழுகையில் மரணித்தவர்களை பார்த்திருக்கலாம், தஅவாவில் மரணித்தவர்களை பார்த்திருக்கலாம்.
இன்ஷா அல்லாஹ் அதுவெல்லாம் அவர்களாக தேர்ந்தெடுத்த முடிவல்ல. அந்த நிலையில் அவர்களுடைய உயிரை கைப்பற்ற வேண்டும் என்று முடிவெடுத்தவன் அல்லாஹ். அந்த முடிவு எனக்கு உண்டா, உங்களுக்கு உண்டா? எம்முடைய அமல் பதில் சொல்லும் அதற்கு. இந்த நிலையில் நம்ம செஞ்சிருக்கிற அமல், நம்ம கொண்டிருக்கக்கூடிய பாவங்கள் அதற்கு பதில் சொல்லலாம். இந்த தகுதியை அடைந்தவளாக நீ மாற முடியுமா இல்லையா என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவார்.